வழக்கம் போல ஸ்கூலுக்கு வந்த மாணவன் பிரேயர் முடிஞ்சதும் திடீர்னு வகுப்பறையிலேயே மயங்கி விழறான். என்னமோ ஏதோன்னு சக மாணவர்கள் பதறி அடிச்சு அலற உடனே மாணவனை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. 2 வாரம் கழிச்சு அந்த மாணவன் இறந்து போயிடுறான். அவனோட மரணத்துக்கு நீதி கேட்டு பெற்றோர் சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. இதுக்கு இடையில அந்த ஸ்கூல் பஸ் 2 பெட்ரோல் குண்டு வீசி எரிக்கப்படுது. இப்படி நெல்லையையே அதிர வச்ச மாணவனோட மரணத்துல நடந்தது என்ன, உயிர் பலி வாங்குறதா தனியார் பள்ளிகள் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மானாபரநல்லூரை சேர்ந்த மாணவன் சபரி. இவன் அதே பகுதியில் இருக்கிற ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கான். இந்த நிலையில பள்ளிக்கு வந்த மாணவன் வகுப்புக்கு வராம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல நண்பர்களோட சேர்ந்து தவறான பழக்கத்துல இருந்ததா சொல்லப்படுது. இத பார்த்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவனை கூப்பிட்டு கண்டிச்சதோட, நீ திங்கட்கிழமை வரும்போது உன்னோட அப்பாவை கூப்பிட்டு வரணும், இல்லனா அவ்வளவுதான்னு மிரட்டி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. மாணவனும் பயத்தோட அன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கான். 2 நாட்கள் வார விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை வழக்கம் போல பள்ளிக்கு சபரி வந்திருக்கிறான். பிரேயர் முடிஞ்சதும் மயங்கி விழுந்த சபரிய ஆசிரியர்கள் சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போதான் சபரி பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு வந்தது தெரிய வந்திருக்கு. உடனே மேல் சிகிச்சைக்காக நெல்லைக்கும் அங்கிருந்து மதுரைக்கும் மாணவனோட பெற்றோர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. 2 வாரமா தீவிர சிகிச்சையில இருந்த மாணவன் திடீர்னு உயிரிழந்திருக்கான். சிரிச்சுட்டு சந்தோஷமா பையனை பள்ளிக்கு அனுப்பி வச்ச பெற்றோர் அவனை உயிரற்ற உடலா பார்த்து கதறி இருக்காங்க. இந்த 2 வாரமும் சபரிய ஆபத்தான நிலையில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்பையும் சபரி இறந்தப்பையும் பள்ளி நிர்வாகம் தரப்புல இருந்து எந்த ஒரு ஆறுதலோ மாணவனுக்கு என்ன ஆச்சுன்ற விசாரிப்போ இல்லை. இதனால உச்சக்கட்ட கோபத்துக்கு போன மாணவனோட உறவினர்கள் இறந்த சபரியோட உடலை எடுத்துட்டு வந்து பள்ளி முன்னாடி வச்சு போன உயிரை திருப்பி தாங்க, நீங்க திட்டி மிரட்டுனதால தான் என் பையன் இப்போ பொணமா கிடக்குறான்னு கேட்டு சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இதனால அந்த பள்ளிக்கு பாதுகாப்பு அளிக்க போலீஸ் படை வரவழைக்கப்பட்டிருக்கு. இரு தரப்புக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட அந்த இடமே பதற்றமாச்சு. ஒரு வழியா போலீசாரோட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா மாணவனோட உடல் எடுக்கப்பட்டது. அதே நேரம் பள்ளி வளாகத்துல இருந்த 2 பேருந்துகள் மேல யாரோ பெட்ரோல் குண்டு வீசி கொளுத்தி இருக்காங்க. திடீர்னு பள்ளி பேருந்து தீப்பற்றி எரிஞ்சதால அங்க மேலும் பதற்றமானது. பள்ளி பேருந்த மாணவனோட உறவினர்கள் தான் எரிச்சாங்கன்னு பள்ளி நிர்வாகத்தோட தரப்புல சொல்லப்படுது. அதே நேரம் பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு நியாயம் கேட்டு நிக்கிற எங்க மேலேயே போலீஸ் வழக்கு போட்டிருக்கு. எங்க பையன் தப்பு செஞ்சா எங்க கிட்ட சொல்லணும், சொல்லாம மறைச்சு அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை பண்ணிக்க வச்ச பள்ளி நிர்வாகத்து மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல, எது நடந்தாலும் எங்க மேல பழி போடுவீங்களான்னு மாணவனோட பெற்றோர் தரப்புல கேள்வி எழுப்பப்படுது. அதாவது நாங்களே உங்களை மாதிரி நியூஸ் போட்டதை நியூஸ்ல வந்ததை பார்த்தா நாங்களே சொல்லுவோம், உறவினர்கள் எரிச்சாங்கன்னு சொல்லி நியூஸ்ல போட்டிருக்காங்க. நாங்க எங்க உறவினர்கள் ஃபுல்லா அங்க இருக்கும்போது நாங்க எப்படி யாருமே எப்படி எரிக்க முடியும்? மொத்தத்தில் அந்த ஸ்கூல்ல ஃபுல்லுக்க சிசிடிவி கேமராவால கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கேமராவை பார்க்கட்டும், பார்த்து யாருன்னு சொல்லி அவங்க இது பண்ணட்டும். அதனால இது இவங்க கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணதுன்னு நாங்கள் இந்த பிரச்சனையை விட மாட்டோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருப்போம். சிறிய தவிர சரியா கையாளாம விட்ட ஆசிரியர்களால மாணவனோட உயிர் பறிபோனதுதான் மிச்சம். இனியாவது பள்ளி மாணவர்களோட மனநிலையை புரிஞ்சு பெற்றோரும் ஆசிரியர்களும் நடக்கணுங்கிறது தான் சமூக ஆர்வலர்களோட கருத்தா இருக்கு.